ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. இன்றைக்கி ஒரு மேங்கோ வச்சு அருமையான கேசரி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது அதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கிடையில் நல்ல மாம்பழம், ஒரு பழுத்த மாம்பழத்தை எடுத்து அதை நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளஷ் மட்டும் எடுத்து அந்த பல்ப்பை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது ஸ்கூப் பண்ணி நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதுக்குள்ளே அங்கே தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு, சால்ட்டு. இதுக்கப்புறம் அந்த பல்ப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்கூப் பண்ணி வச்சதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த ரவையை போட்டு நல்லா கிளறலாம். ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தால் கூட நம்ம ஒரு தடவை வறுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். இது அருமையான டிஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும். நார்மலாக செய்கிற கேசரியை விட இந்த மாம்பழத்தில் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது சீசனில் கிடைக்கிது. இப்போ பாருங்கள், அந்த பல்ப்பு நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். சீசன் ஃப்ரூட்டுங்கிறதுனால நமக்கு இதில் செஞ்சு பார்க்குறது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். இதில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த 1 கப் நெய் தான். இதை கடைசி வரைக்கும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இதில் நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு கலர் நல்லா வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜீனியே சேர்த்துக்கலாம். நான் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ஜீனி தான் பிடிக்கும்னா நீங்கள் ஜீனியே சேர்த்துக்கலாம். கலர் அதில் நல்லா கிடைக்கும். இதில் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏலக்காய் கொஞ்சம் போடுறோம். அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து திராட்சை, முந்திரி இது எல்லாமே அப்புறம் கடைசி ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மிச்சம் இருக்கிற நெய்யையும் லாஸ்ட்டில் இருக்கிறத ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கேசரி பண்ணி கொடுக்கலாம் இந்த டைமில். அருமையாக வந்துருச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.